தெற்கு சீமையில் என்ன பத்தி கேளு, தூள கிளப்புறவன் தூத்துக்குடி ஆளு. எல்லாருக்கும் ஃப்ரைடே பாக்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஆமாங்க, தல அவர்களுடைய படம் 31ஆம் தேதி அன்னைக்கு ரீரிலீஸ் ஆகுது. அட்டகாசம். எல்லாருக்குமே தெரியும், டபுள் ஆக்ஷன்ல எப்படி கலைக்கிருப்பாருன்னு தெரியல. அந்த தூத்துக்குடி பாஷையிலையும் சென்னை ஸ்லாங்லயும் பயங்கரமா சூப்பரா நடிச்சிருப்பாரு. எல்லாருமே பிடிச்சமான ஒரு படமா அட்டகாசம் இருக்கும். அட்டகாசம் படத்தினுடைய இயக்குனர் பாத்தாங்க அப்படின்னா சரண். எல்லாருமே தெரியும், சூப்பர் ஹிட் படம் காதல் மன்னன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அமர்கலம் சூப்பர் டூப் ஹிட் கொடுத்தாரு அஜித்தை வச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அட்டகாசம். இந்த படம் பாத்தீங்கன்னா தூத்துக்குடி பேக்ட்ராப்ல இந்த படம் இருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த டபுள் ஆக்ஷன்ல எப்படி கொடுத்திருப்பாருன்னு தெரியல, அதுதாங்க முக்கியமான விஷயங்கள். அதே போல பாத்தீங்கன்னா பூஜா அவர்கள் உங்களுக்கே தெரியும், அவங்களும் அருமையா நடிச்சிருப்பாங்க படத்துல. இந்த படத்துக்கு பலமே பாத்தீங்கன்னா பரத்வாஜுங்க. ஒவ்வொரு பாட்டும் அவ்வளவு அருமையா இருக்கும். பேக்ரவுண்ட் மியூசிக்ல இருந்து எல்லாமே சூப்பரா இருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த கமலா தியேட்டர்ல காலையில 9:30 மணி 1:15 மணி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஈவினிங் 7:30 மணி 3 ஷோவும் பாத்தீங்கன்னா ஹவுஸ்ஃபுல்லா இருக்குது. இந்த 31ஆம் தேதி அன்னைக்கு 1:15 டைமும் பாத்தீங்கன்னா 7:30 மணி டைமும் ஹிடன்ல இருக்கு. இப்பதான் 9:30 மணின்னு ஒண்ணு போட்டிருக்காங்க அட்டகாசமே. கொஞ்சம் பேர் தான் இன்னும் புக்கிங் இல்ல. அதுவும் இன்னும் கொஞ்ச நேரத்துல ஹவுஸ்ஃபுல் ஆயிடும். யாரெல்லாம் தலையோட படம், அதாவது அஜித் அவர்களுடைய படம் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ தாராளமா தியேட்டர்ல உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பகிர்ந்துக்கலாம். அதே போல அட்டகாசம் படம் பார்த்துட்டு ஃப்ரைடே பாக்ஸ் கேமராமேனுக்கு உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு போங்க. அட்டகாசம் திரைப்படம் யாருக்கெல்லாம் பிடிக்கும், இல்ல ஏற்கனவே அந்த படம் பார்த்துட்டு இருந்தோம்னா அது என்ன மாதிரி கதைக்களம், அவங்களுடைய ரசிகர்கள் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பதிவுகளை கீழே பதிவு பண்ணுங்க. நன்றி.